2019ல எம்பி எலெக்ஷன்ல உங்களை நிறைய டைம் பார்த்துருக்கோம். அப்போ நீங்க ரொம்ப ஃபேட்டா இருந்தீங்க, இப்போ ரொம்ப ஃபிட்டா இருக்கீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு? உங்களை எந்த விஷயம் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுச்சு? ஓகே, இப்போ ஃபிட்டாக நீ நேற்று போய் விளையாட போய் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இது வந்து நான் ஒரு 2021ல் ஒரு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. அதனால வந்து நான் டயட்டு ப்ளஸ் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன் 21ல். அதில் வந்து ஒரு 17 kg குறைச்சேன். அதுலேருந்து கண்டினியூஸாக அப்படியே சரி அது குறைச்சி எல்லாருமே ரொம்ப இதுவாக எல்லாம் பாராட்டாங்க. டெய்லி பார்க்கும்போது சொல்லி பயங்கரமாக உடம்பு குறைச்சிட்டே என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அதுக்காகவே மெயின்டைன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதோட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, என்னோட சன்னு அவனுக்கு இப்போ 18 years ஆகுது. அப்போ வந்து 2021 கோவிட் முடிஞ்சிச்சு. கோவிட் டைமில் தான் யாரும் இதுக்கே போடல. ஒரு வருஷம் ஸ்கூல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வீட்லேயே சாப்பிட்டு கிட்டத்தட்ட அந்த அப்போவே வந்து அவன் ஒரு 85-90 kg ஆகிட்டான். அவனுக்கு அப்போ வந்து ஒரு 13 years இருக்கும். ஒரு 80-85 kg ஆகிட்டான் அவன். உடனே அவனுக்கு நான் ஒரு நாள் ஒரு பெட் வச்சேன், நீ வந்து ஒரு 20 kg குறை ஒரு 3 months நீ என்ன கேட்குறியோ நான் வாங்கி தரேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு 4 months வந்து 25 kg குறைச்சான். 25 kg குறைச்சி அவனை பார்த்தது நானும் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். இப்போ நம்ம ஏதாவது ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் இப்போ என் பையன் எப்படி இருப்பான், என்னை பார்த்து அவனும் அதை நம்ம ஆகிடுவான். அதனால அவனுக்காக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணதுக்காக திருப்பி அப்படியே இது பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறேன். இப்போ அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 kg ஒரு பெரிய பாடி பில்டர் மாதிரி வந்துட்டாங்க.